டேஸ்டியான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகா, கொஞ்சமா புதினா தலை, மல்லித்தலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, 2 ஸ்டார் பூ, 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல ஆயில் ஊற்றி 2 டீஸ்பூன் கீ சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபைனாக சாப் பண்ண 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வணக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரையும் வணக்கிட்டு இப்போ கழுகி வச்சிருக்கிற மட்டன் ஆட் பண்ணி அது கூடயே தயிரில் 2 தக்காளி, புதினா, மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப குக்கர்ல 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க ஜீரக சம்பா அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல்ல ஆனதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேல குக்கர் வச்சு குக்கருக்கு மேல ஒரு வெயிட் வச்சு லோ ஃப்ளேம்ல ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி.